ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பத்மாஸ் கிச்சன். இன்றைக்கி வந்து ஃப்ரைடே ரொட்டீனும் ப்ளஸ் வந்து ஜிஆர்டி போயிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். சீட்டு போடலான்னு சொல்லிட்டு எதனா ஸ்கீம் எதனா புதுசாக வந்திருக்கா பார்த்துட்டு உங்களுக்கும் சொல்லலான்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம வீடியோவை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் வந்து கண்டிப்பாக நம்ம வீடியோவில் கிடைக்கும் உங்களுக்கு. நீங்கள் கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். காலையில் 5:30க்கெலாம் நான் இன்றைக்கி எழுந்திரிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரைடேன்றதுனால எப்படியும் ஜாஸ்தி வேலை இருக்கும். சரின்னு சொல்லிட்டு எல்லாமே வேலையெல்லாம் முடிச்சுட்டு வெளியில் வந்து படிக்கோலெல்லாம் போட்டு வச்சுட்டேன். எல்லா வேலையும் முடிச்சு பூஜைக்கான எல்லா வேலையும் நேற்றே வியாழக்கிழமை ரெடி பண்ணி வச்சுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் எல்லாமே நான் முடிச்சு வச்சுருந்ததுனால கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. பாப்பா பூஜை பண்ணுவேன், அதனால் வியாழக்கிழமையே எல்லாமே விளக்கு தட்டெலாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன் நான். காலைல எழுந்து இந்த வெளி வேலை மட்டும் முடிச்சுட்டு வந்துட்டு காலையில் போயிட்டு சமையல் வேலையும் முடிச்சிடலான்னு சொல்லிட்டு பூஜை வேலையும் முடிச்சிடலாம். காலையில் 8 மணிக்கெலாம் இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாகவே 9 மணி ஆகிடுது. அதனால் சரி இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாகவே பூஜை முடிக்கலான்னு சொல்லிட்டு கேசரி நைவேத்தியமாக வச்சுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சு வச்சுட்டு காலையிலே பூஜையும் முடிச்சிட்டேன். பிள்ளைங்களுக்கும் சைட் பை சைடில் வந்து சாப்பாடு லஞ்ச் காட்டணும்னு சொல்லிட்டு சாதமும் குக்கரில் வந்து பருப்பும் போட்டேன். காய்கறிலாம் நறுக்கி வச்சுட்டேன். சரி சாம்பார் வச்சிடலாம், காய்கறியெல்லாம் போட்டு சாம்பார் வச்சுட்டு சேப்பங்கிழங்கு வாங்கிட்டு வந்திருந்தாங்க நேற்று ஹஸ்பண்ட் வந்து. சேப்பங்கிழங்கு வந்து சரி அவிச்சு தண்ணியில் போட்டு வச்சுட்டேன். சரி அதை அப்படியே உரிச்சிட்டு வறுத்தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சேப்பங்கிழங்கு வறுவல் வந்து நம்ம சூப்பராக நம்ம ஷார்ட்ஸில் போட்டிருப்போம் ஃப்ரெண்ட்ஸ், போய் பாருங்கள், செக் பண்ணி. சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இதில் சேனலில் கொடுத்துருக்கேன். காய்கறிலாம் போட்டு சாம்பார் வச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பக்கம் வந்து சாதம் வடிச்சிட்டு பிள்ளைங்களுக்கு வந்து சாம்பார் சாதமே கட்டிடலாம். காலைக்கு தோசை கட்டி கொடுத்துட்டு சரி நம்ம வேலைகள்லாம் முடிச்சு பக்கத்தில் கோவில் இருக்குது, அங்கே போயிட்டு விளக்கு போட்டு வந்துட்டு சரி ராகுகாலெலாம் முடிஞ்ச பிறகு நம்ம கடைக்கு போகலாம், நகை கடைக்கு போகலான்னு நினச்சிட்டு இருந்தேன். சரி போயிட்டு நான் இன்றைக்கி கண்டிப்பாக ஒரு வாரமாகவே யோசிச்சுட்டு இருக்கிறேன், போகணுன்னு என்னால் போகவே முடியல. சரி போய் கேட்டாவது வரலாம், என்ன ஸ்கீம் ஏதாவது மாற்றங்கள் இருக்கா. நான் முடிச்சுட்டு வந்ததுலேருந்து போயிட்டு மறுபடியும் பார்க்கல. சரின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நாளும் நல்லா இருந்ததா, சரி இன்றைக்கி கிளம்பிடலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஜிஆர்டிக்கு போயிட்டு சரி கேட்கலான்னு போன பிறகு எனக்கும் நல்ல புது இன்ஃபர்மேஷன் கிடச்சிது. அங்கே வந்து சீட்டு வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து நான் போட்டது வந்து பார்த்திங்கன்னா நியூ கோல்டன் 11 சொல்லிட்டு அந்த மாதிரி ஸ்கீமில் போட்டிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட்டை தான் நான் போட்டிருந்தேன், நகையில் போடல நான். நகையில் போட்டிங்கனாக்கா உங்களுக்கு 50% வந்து வேஸ்டேஜில் வந்து நாம் கொடுக்க வேண்டியதாக இருக்கும்னு சொன்னாங்க. இப்போ நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், 18% இப்போ ஒரு பொருள் நீங்கள் வேஸ்டேஜ் கொடுத்து எடுக்கிறீங்கன்னா அதில் 9% வந்து நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். 9% மட்டும்தான் டிஸ்கவுண்ட் பண்ணுவோன்னு சொன்னாங்க, நகையில் ஆட் ஆகிற மாதிரி இருந்தால். அதனால தான் நான் அமௌண்ட்டாக போட்டேன். ஏன்னா அமௌண்ட்டாக போடும்போது நம்மளுக்கு வந்து ஃபுல் வேஸ்டேஜும் நம்மளுக்கு லெஸ் பண்ணுறாங்கன்னு சொன்னாங்க. 18% வரைக்கும். சப்போஸ் நீங்கள் 20% மேலே எடுத்திங்கன்னா அந்த 2% மட்டும் கொடுத்து எடுக்கிற மாதிரி இருக்கும். நான் ஆனால் போன டைம் அந்த 18% தான் எடுத்ததுனால எனக்கு வேஸ்டேஜ் வரல. அதை மாதிரி கணக்கு பண்ணி தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த தடவை போயிருந்தேன். நான் போனதுமே அங்கே நான் அடிக்கடி போகிறதுனால கடைக்கு அங்கே 2-3 பேர் எனக்கு நல்லா லேடிஸ் வந்து பழக்கமாயிட்டாங்க. அவங்க போனதுமே அக்கா இந்த மாதிரி புது ஸ்கீம் வந்திருக்கு பாருங்கன்னு சொல்லி இதை காமிச்சாங்க. நியூ கோல்டன் 11 ஃப்ளக்ஸின்னு சொல்லியிருந்ததுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது ஃப்ளக்ஸினா என்னப்பான்னு கேட்டேன். ஃப்ளக்ஸினா நீங்கள் வந்து அமௌண்ட்டு போட்டுனே வந்தீங்கன்னாக்கா நீங்கள் மெச்சூரிட்டி ஆகும்போது நீங்கள் நகையிலையும் ஆட் ஆகுமா பணமாகவும் ஆட் ஆகும்னு சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு அவங்க வந்து 2மாவும் ஆட் ஆகும். நீங்கள் உங்களோட சாய்ஸ். நகை எடுக்கும்போது நீங்கள் கோல்டாக ஆட் ஆகிற மாதிரி எடுத்தாலும் எடுத்துக்கலாம் கோல்டாகவே. இல்லை நம்ம பணமாக ஆட் ஆகிறது நான் எடுத்துக்கிறோம், 18% வரைக்கும் எங்களுக்கு டிஸ்கவுண்ட் வேணும் தான் எங்களுக்குன்னு சொன்னீங்க, நீங்கள் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஆனால் இதுலேயும் அதே ஸ்கீம் தான். என்ன இதில் நம்மளுக்கு பெனிஃபிட்ஸ்னால் 2மாவும் நம்ம மாற்றிக்கிற பெனிஃபிட்ஸ் நம்மளுக்கு ஃப்யூச்சரில் நம்மளுக்கு முடியும் போது சப்போஸ் கோல்டு ரேட் வந்து நம்மளுக்கு அதிகமாக இருந்துச்சு, விலை ரேட்டு கோல்டு ரேட் அதிகமாக இருந்துச்சுனாக்கா நம்ம வந்து கோல்டாகவே எடுத்துக்கலாம். அந்த பணத்திலே போயிடுறது பெஸ்ட்டு. சப்போஸ் கோல்டு ரேட் கம்மியாக இருந்ததுன்னு வச்சுங்களேன், நம்மளுக்கு வந்து அமௌண்ட்டு வந்து நகை வந்து நிறையா சேர்ந்துருக்கும் அதில் வந்து. அதை கணக்கு பண்ணி தான் நான் வந்து சரி இது மாதிரி போட்டு வந்து இதில் போட்டால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு போட்டேன். நீங்கள் கண்டிப்பாக இதை செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க.